அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டெட்டுக்கான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். 7ஆம் வகுப்பு வரலாறு 3ஆம் பருவத்தில் இருந்து பாடத்தோட தலைப்பு புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். வினா எண் 1. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என்று கூறியவர் ஹரிதாசர். திருவாய்மொழி நூலை இயற்றியவர் நம்மாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. ஆழ்வார்களில் பெண்பால் ஆழ்வார் ஆண்டாள். ஆழ்வார்கள் 12 பேர், அதில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாருன்னா ஆண்டாள். விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டவர் பெரியாழ்வார். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள். இவங்களை துளசி மாடத்திலிருந்து எடுத்து வளர்த்திருப்பாரு. திருப்பாவை கிருஷ்ணரை அடையும் வழி. திருப்பாவை நாச்சியார் திருமொழி. இந்த 2 நூலையும் எழுதினவங்க யாருன்னா ஆண்டாள். திருப்பாவை கிருஷ்ணனை பற்றி சொல்லக்கூடியது, நாச்சியார் திருமொழி பெண்ணின் புனித பாடல்களை பற்றி சொல்லக்கூடியது. ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். முதல் 3 ஆழ்வார்கள் யாருன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். சைவ அடியார்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 63 நாயன்மார்கள். சைவ அடியார்களில் மும்மூர்த்திகள் என அழைக்கப்பட்டவர்கள் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர். திருமுறை எத்தனை நூல்களை கொண்டது? 12. இதில் ஃபஸ்ட்டு 11 நம்பியாண்டார் நம்பி தொகுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு 12 நூல்கள், அதில் 11 தொகுத்தது யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. 12வது திருமுறையை எழுதினவர் யாருன்னா சேக்கிழார். அதுதான் பெரிய புராணம். அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் ஆதி சங்கரர். அப்படி இல்லைன்னா அவரோட பேர் இன்னொரு பேர் சங்கராச்சாரியா. பத்ரிநாத், பூரி, துவாரகா, சிருங்கேரி ஆகிய இடங்களில் மடங்களை நிறுவியவர் ஆதிசங்கரர். விசிஷ்டா வைதம் என்ற தத்துவத்தை கூறியவர் ராமானுஜர். ராமானுஜர் விஷ்ணுவின் மீதும் அவரின் இணையான லட்சுமியின் மீதும் கொண்டிருந்த பக்தி நெறி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்ரீ வைஷ்ணவம். வடகலை வைணவம் எங்கே இருந்ததுன்னா காஞ்சிபுரம், அதாவது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. தென்கலை வைணவம் திருவரங்கம், இது எங்கன்னா தமிழ் மொழியில். வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் ராமானந்தர். சூர்சாகர் கவிதை தொகுப்பு யாருடையது? சூர்தாஸ். மீராபாய் யாருடைய சீடர்? ரவிதாஸ். பஜனை பாடல்களின் மூலம் கிருஷ்ணரை வழிபட்டவர் மீராபாய். ராம சரிதமானஸ் எனும் நூலை எழுதியவர் துளசிதாசர். இது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா இந்தி. ராம சரிதமானஸ் எனும் நூலை எழுதியவர் துளசிதாசர். இது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா இந்தி மொழியில். சூபிசம். சூபி என்னும் சொல் சூப் என்னும் சொல்லிலிருந்து தோன்றியது. இதன் பொருள் கம்பளி. கடவுள் ஒருவரே என்றும் அவர் வடிவமற்றவர் என்றும் நம்பியவர் கபீர். கடவுள் ஒருவரே, வடிவமற்றவர் அப்படின்னு நம்பினவர் யாருன்னா கபீர். சீக்கியர்களின் முதல் குரு குருநானக். சீக்கியர்களில் 10 பேர் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு குரு யாருன்னா குருநானக். குருநானக் மற்றும் அவருக்கு பின் வந்தோரின் போதனைகளின் தொகுப்பு குரு கிரந்த சாஹிப். சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த சாஹிப். குருநானக்கிற்கு பிறகு குருவாக நியமிக்கப்பட்ட சீடர் லேனா. இந்த குருநானக்கு பிறகு குருவாக நியமிக்கப்பட்ட சீடர் லேனா. குரு கோவிந்த் காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கால்சா. 10வது சீக்கிய குரு தான் இந்த குரு கோவிந்த் சிங். இவருக்கு அப்புறம் இவர் காலகட்டத்தில் கால்சா அப்படிங்கிற முறை ஏற்படுத்தப்பட்டது. இதோட பொருள் தூய்மை. கால்சா அப்படிங்கிற சொல்லோட பொருள் தூய்மை. கால்சாவின் உறுப்பினர்கள் கேஷ் அப்படிங்கிறவங்க வெட்டப்படாத முடி. கன்ஹா அப்படின்னா சிகைக்கோல். கிர்டான் அப்படின்னா குருவால். கடானா இரும்பு காப்பு.
கச்சா கச்சேரா அப்படின்னா உடலின் கீழ்ப்பகுதியோட உள்ளாடை. கீழ்காண்பவருள் யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்கள் புனைந்துள்ளார்? பெரியாழ்வார். சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? மொய்சுதீன் சிஷ்டி. நன்றி.